ஐ சூர்யா, ஏது இந்த வாட்ச்? சூர்யா கொடுத்தான். என்னைக்கு? எங்க வீட்டு பக்கத்துல சூர்யாவோட ஷூட்டிங் நடந்துச்சு. நான் பார்க்க போயிருந்தேன். சூர்யா திரும்பி திரும்பி என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான். பக்கத்துல போனா என்னையே குறுகுறுன்னு பார்த்தான். திடீர்னு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். என்ன சொன்னா? நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். டக்குன்னு அவன் கட்டியிருந்த இந்த வாட்சை கட்டி கொடுத்துட்டான். என்னோட போன் நம்பரையும் கேட்டு வாங்கிட்டான். நம்பரை ஏன் கொடுத்த? வேற வழி. சூர்யா கேட்கும் போது இல்லன்னு சொல்ல முடியும். அது சரி. அதுக்கப்புறம் டெய்லி போன் பண்ணி மணிக்கணக்கில் பேசுவான். இனிமே எனக்கு போன் பண்ணாதன்னு சொல்றதுக்காக நான் ஒரு நாள் போன் பண்ணேன். போனை ஜோதிகா எடுத்துட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஹலோன்னு சொன்னான். நானும் ஹலோன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். யார் அந்த பொண்ணுன்னு கேட்டு சூர்யா கிட்ட ஜோதிகா சண்டை போட்டிருக்கா. அது எப்படி உனக்கு தெரியும்? சினிகோத்து புக்ல வந்துச்சே, படிக்கலையா? ஓ, அந்த பொண்ணு நீதானா? நல்லா ஓட்டடி. என்னால அவங்க லைஃப்ல பிரச்சனை. ஓகே, நம்ம ரீல் எடுத்து மாட்டுவோம். இது என்னன்னு தெரியுமா? பேனா. யார் கொடுத்தான்னு தெரியுமா? தெரியாது. யாரு? ஐஸ்வர்யா ராய். சாரி, ஐஸ்வர்யா பச்சன். எப்ப? இதுக்கு முன்னாடி அண்ணா நகர்ல ஒரு கடையில வேலை பார்த்தேன்ல, அப்போ என் ரோல்ல நான் பாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு என் பக்கத்துல வந்து தோல்ல கைப்பட்டு உன் பேர் என்னன்னு கேட்டா, நான் காசின்னே. ஐசின்னா ஐசி. அப்புறம் என்னாச்சு? ஒன்னு சொன்னா அதை சொன்னா நீ கோவப்படுவ. நோ நோ நோ, சும்மா சொல்லு. என்னமோ தெரியல, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உனக்கு ஏதாவது கொடுக்கணுமேனு சொல்லிட்டு டக்குன்னு அவன் பேக்ல இருந்து பேனா எடுத்து என் பாக்கெட்ல வச்சிட்டா. அந்த பேனா தான் இது. ஓஹோ. அப்புறம் 2 பேரும் ஃபோன் நம்பர்லாம் பரிமாறிக்கிட்டான். எப்போ நான் பேசணும்னாலும் மிஸ் கால் தான் கொடுப்பேன். அவ தான் கூப்பிடுவா. கல்யாணத்துக்கு ஐசி பத்திரிக்கைலாம் வச்சா என்னால போக முடியல, கோச்சுக்கிட்டா. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு ஃபோனு எடுத்த ஐஸு கல்யாணத்துக்கு தான் வரல, குழந்தை பிறந்திருக்கேன், அதையாவது வந்து பார்க்கலாமேன்னு அழுதுட்டா. எனக்கு மனசு கேட்கல, சரி எழுதிய போலாமேனு மும்பைக்கு போனேன். வாட்ச்மேனு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டேன். அதோட கோச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஐஸ் 1000 தடவை ஃபோன் பண்ணேன். நான்